மர்மமாயா நெடும் தொடர் பாகம் 1. எழுதி வாசிப்பவர் சாய்மான். தேவநாதபுரம் மாவட்டம் மகேந்திரவாதி கிராமம் காட்டப்படுகிறது. வறட்சி, மழையின்மையால் பலரும் ஊரை காலி செய்துவிட்டு சென்று விட்டனர். மீதமுள்ள சில வீடுகளில் கல்வி வெளிச்சம் பட்டு சிலர் மற்ற மாநிலத்திலும் தேசத்திற்கும் வேலை நிமித்தம் சென்றதால் அவர்களின் குடும்பம் இன்றும் பிழைத்து வருகிறது. ஒரு வீட்டில் அழகிய மீன் தொட்டி காட்டப்படுகிறது. மீன்களை பார்த்தபடி கண்களின் ஓரத்தில் கண்ணீர் வழிந்தபடி, நமக்காக ஆனந்தி கேரளா மாநிலத்தில் என்ன கஷ்டப்படுறாளோ தெரியவில்லை என்றார் ஆனந்தியின் தாயார் சுகந்தி. அவளுடைய நெடுநாள் கனவுமா அந்த நர்ஸ் வேலை என்றான் ஆனந்தியின் அண்ணன் மகேந்திரன். என்னமோ அவள் நினைப்பாவே இருக்குது என்றார் தாயார் சுகந்தி. வீட்டில் டெலிஃபோன் மணி அடிக்கிறது. மகேந்திரன் அலோ என்றதும், அலோ அலோ, ஆனந்தி வீடா என பதட்ட குரல். ஆமா சொல்லுங்க என்றான் மகேந்திரன். ஆனந்தி, உங்களுக்கு என்ன வேண்டும் என கேட்ட பதட்ட குரல். என் தங்கச்சி தான், என்ன விஷயம் சொல்லுங்க என்றான் மகேந்திரன். பயப்பட வேண்டாம், என்ன ஆச்சுன்னு தெரியல, தலைவிரி கோலமாய் ஹாஸ்டலுக்கு வந்தவள் சித்த பிரம்ம பிடித்தது போல் இருக்கிறாள், என்ன கேட்டாலும் பதில் இல்லை என்றதும் மகேந்திரன் முகம் மாறுவதைக் கண்ட ஆனந்தியின் தாயார், என்ன ஆச்சு என மகேந்திரனிடம் கேட்க, நாங்கள் உடனே புறப்பட்டு வருகிறோம், வரும் வர அவளை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க என்று தொலைபேசியை துண்டித்தான் மகேந்திரன். என்ன ஆச்சு ஆனந்திக்கு என தாயார் அழ, ஒன்றும் இல்லைம்மா, உடனே கிளம்பு, கேரளா போகணும், திருச்சிக்கு உடம்பு சரியில்லையா என்று சொல்லி புறப்பட தயாரானான் மகேந்திரன். கேரளா மாநிலத்தில் காட்டக்குடா கிராமத்தில் மருத்துவமனை அருகிலுள்ள பெண்கள் விடுதி காட்டப்படுகிறது. விடுதிக்குள் பதட்டத்துடன் நுழைந்தவர்களை கண்டும் அடையாளம் தெரியாமல் விழிக்கும் ஆனந்தி, கட்டி அழும் ஆனந்தியின் தாயார் சுகந்தி. 5 வருட கான்ட்ராக்ட் முடிவதற்குள் அழைத்து செல்ல எதிர்க்கும் மருத்துவமனை நிர்வாகம் ஆனந்திக்கு பதில் மகேந்திரனை பணி செய்ய வற்புறுத்துகின்றனர். ஆனந்தியை தாயாருடன் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு தங்கச்சியின் நிலைக்கான காரணம் கண்டறிய நிபந்தனை இல்லாமல் மருத்துவமனையில் பணியை தொடரும் மகேந்திரன். மருத்துவமனை அருகிலுள்ள பெண்கள் விடுதியில் ஏற்கனவே தங்கியிருக்கும் 3 மகேந்திரனுக்கும் இடம் ஒதுக்கப்படுகிறது. பெயர் பிரவீன், ரோஷன், மோகன் என்ற தங்கள் பெயரை அறிமுகம் செய்து கொள்கின்றனர். புதுசு, நீங்க தான் எனக்கு எல்லாத்தையும் சொல்லி தரணும் என மகேந்திரன் கூற, சொல்லிட்டா போது என்றான் மோகன். பிரவீனும் ரோஷனும் சிரித்தனர். இப்பவே ரொம்ப நேரமாச்சு, போய் படுங்க, காலையில பேசிக்கலாம் என்றார் ரோஷன். காலையில் சூரியன் உதித்ததும் காட்டக்குள கிராமத்தின் காட்டப்படுகிறது. வீசுகின்ற அமைதியான நிலை, இந்த சாரல் காற்று, குளிர் மேகங்கள், நீரோடைகள், மக்களின் உடைகளின் மலையாள மொழி திறந்து நிற்கின்றான் மகேந்திரன். அப்படியே நின்றுட்டான், இப்படி இன்னும் நிறைய பார்க்க வேண்டி இருக்கு, வாங்க போலாம் என்றான் பிரவீன். நம்ம நாயர் கடை, இங்கே தான் நம்ம காலை உணவை முடித்து கொள்ள வேண்டும். மோகன் கூற அங்கே வைக்கப்பட்டிருந்த மேசையின் மீது அமர்ந்தனர். அவர்கள் அருகில் நீர் நிரப்பப்பட்டு இருந்த நீர்ஜாடியின் குழாயில் நீர் கசிவதை கண்ட மகேந்திரன், நீர் வீணாகுதே, நீங்க அண்ணா அவர்கிட்ட சொல்லக்கூடாதா என்று ரோஷனிடம் கேட்க, அமைதியா இருப்பா, நாயரு ரொம்ப கோவக்காரரு, இப்படிதான் ஒரு முறை நான் சொல்லிட்டு மலையாளத்திலே திட்டினார், என்ன திட்டினார்னே தெரில என்றதும் அனைவரும் சிரித்து கொண்டனர். காட்டக்குள கிராமத்துல மந்திரம் இதெல்லாம் ரொம்ப அதிகம், அதனால தேவையில்லாம அங்கங்க தொடுறது, பொருளை எடுக்கிறது, இப்படிலாம் எதுவும் வச்சுக்காதீங்க மகேந்திரன் என் கூற அனைவரும் சிரித்து கொண்டனர். என்ன பயமா இருக்கா மகேந்திரன் கூற, பயமா எனக்கா என மகேந்திரன் கூறினார். சாயந்தரம் ஒரு சுடுகாட்டுல ஒரு விசிட் போட்டுற வேண்டியதுதான் கூற மறுபடியும் அனைவரும் சிரிக்க தொடங்கினர். விளையாட்டாய் தான் பேசுகிறார்கள் நினைத்து கொண்டிருந்த மகேந்திரன் சுடுகாட்டு வழியாகவே அழைத்து சென்றனர். இந்த சைடில் ஆளுக்கு ஒரு பொருளை எடுத்துக்கணும், அந்த கடைசி வர போயிட்டு யார் அந்த பொருளை திரும்பவும் போட்டுட்டு வரீங்களோ அவங்க தான் இன்னைக்கான வெற்றியாளர் என்றான் ரோஷன். ஆளுக்கு பொருளை அங்கிருந்து எடுத்துக்கொண்டனர். சுற்றி பார்த்த மகேந்திரன் அங்கு கிடந்த எடுத்து தன் கையிலே வைத்து கொண்டான். சுடுகாட்டை நடக்க தொடங்கினர். ஒவ்வொருவரையும் பற்றி கொண்டே வந்தது. ஒருவரும் அதை காட்டிக்கொள்ளவில்லை. எல்லையை அடைந்ததும்
அனைவரும் தங்கள் கையில் உள்ள பொருட்களை தூக்கி எறிந்தனர். கையில் உள்ள புகைப்படத்தை தூக்கி எறிய முயற்சித்தான். அவனால் அதை தூக்கி எறிய முடியவில்லை. மிகவும் சிரமப்பட்டு அந்த புகைப்படத்தை தூக்கி எறிந்துவிட்டு வீட்டிற்கு வந்தான். முடித்துக்கொண்டு தூங்கச் சென்றனர். அவன் திடீரென அலறி அடித்து எழுந்தான். அந்த புகைப்படம் இருந்தது.